ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாளுங்கிற மாதம் ஆச்சுங்க, 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க நம்ம மருதாணி வச்சு. அதனால் ஓகே, இந்த டைம் மருதாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்த மருதாணி பார்த்திங்களா எப்படி தலைஞ்சிருக்குன்னு. மருதாணியை ஒவ்வொன்றா பறித்து மிக்சி சாரிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ஒரு மருதாணியாக பறிச்சுட்டு இருந்தாங்க. பறித்து மிக்சி சாரில் போட்டாச்சு. பார்த்திங்களா, மிக்சி சார் வந்துடுச்சு. நீங்கள் இந்த வெயில் காலத்துலலாம் மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிக்சி சார்லேருந்து நம்ம அவசரத்தில் போகிறதுனால ஒரு குச்சியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் மருதாணி இலையை மட்டும் போட்டு மிக்சி சாரில் போட்டு அடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் விரித்து வச்சு மிக்சி சாரில் அள்ளி போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் மருதாணி நம்ம நைட்டில் தான் வைக்க போகிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி வரைக்கும் நம்ம எப்போதுமே நம்ம பண்ணுற வேலையை எப்போதும் பண்ணுற வேலையை வளைவி டிசைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வளைவி நூலில் சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி ஸ்டோன் வச்சு ஒட்டிகிட்ருக்கோம். எப்போதும் ஆரி ஒர்க் டிசைன் போடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சரி வளைவில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளைவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்படி நல்லாயிருக்கா? சும்மா சிம்பிளாக தாங்க போட்டோம். ஃபஸ்ட்டு பச்சை கலர் நூல் எடுத்துட்டோமா, இப்போ இது மஞ்சள் கலர் நூல், சாண்டில் கலர் நூல் போட்டுக்கலாம். சாண்டில் கலர்னால் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாண்டிலில் போட்டாச்சு. இப்போ திரும்பி இதில் கம் வச்சு நம்ம எடுத்து வச்ச ஸ்டோன் அதே சேம் டிசைன் ஸ்டோனை நம்ம ஒட்டிக்க வேண்டியதுதான். ஒயிட்டும் ரெட்டும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் நேரம் காயட்டும். ரெண்டுமே காஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாண்டிலில் சாப்ளர் ஒட்டலை, சாப்ளர் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, சாண்டில் கலரில் ரெண்டுமே ஒட்டிடுச்சு, சாண்டிலும் பச்சையும். கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் 2 வளைவு ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சுங்க. ஓகே, மருதாணி அடிச்சாச்சு. நமக்கு நைட் ஆகிடுச்சு. சரி, மருதாணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மருதாணி டிசைன் வச்சுட்ருக்கோங்க. போன வாட்டி மருதாணி டிசைன் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சது அது சொதப்பி ஃபுல்லாக அப்படியே கை ஃபுல்லாக அப்பிடுச்சு. அதனால் இந்த வாட்டி ஓகே, நம்ம குச்சியை வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வச்சு தாங்க டிசைன்லாம் போட்டேன். எப்படி இருக்குது டிசைன்? 3 ஹார்ட்டு, நான் பாப்பாவோட அப்பா 3 பேரும் சேர்ந்தாப்புல 3 ஹார்ட் போட்டாச்சுங்க. அதே மாதிரி கீழே இன்சில் போட்டாச்சு, MSDன்னு. யாருக்கெல்லாம் இந்த மருதாணியில் இன்சில் போடுறது பிடிக்கும், மெஹந்தியில் இன்சில் போடுறது பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறுநாள் காலையில் பார்த்து சுத்தமாக நினச்சி கூட பார்க்கலங்க, அப்படி செவக்குங்க. இதில் மருதாணியில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்க சும்மா இதெல்லாம் சேர்ப்பாங்க, நம்ம எதுவுமே ஆட் பண்ண சுத்தமான மருதாணியை மட்டும்தான், அந்த இலையை மட்டும்தான் பிடிங்க அரைச்சோம். வடங்க எப்படி செவந்திருக்கு பார்த்தீங்களா? பைப்பில் கழுவி எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு செவக்கூட நான் நினச்சே பார்க்கலங்க, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க.